கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, எங்களை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உயிர் தெழுந்த உம்மை தரிசித்த மனிதர்களைப் போல நாங்களும் எங்கள் வாழ்வில் உம்மை தரிசித்து உம்மோடு ஐக்கியப்பட்டு நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை அறிந்து தைரியத்தோடு உலகத்துக்கு சொல்லி உலகமும் உயிர் தெழுந்த ஆண்டவரை அறிந்து கொள்ளவும், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுதெல்லாம் எங்கள் மேல் பூரண கிருபை வரும் என்பதை புரிந்து கொள்ளவும் பலன் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். கால வேளையிலே மறுபடியும் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய கிருபையினாலும் பலத்தினாலும் இடைகட்டி ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். உயிர்த்தெழுந்த அதிகால வேளை மரியாளும் மற்ற மரியாள்களும் சில பெண்கள் எழும்பி இயேசு கிறிஸ்துவை சிலுவையை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை புதைத்த இடத்துக்கு வருகிறார்கள். எதற்கு வருகிறார்கள் என்றால், அவர்கள் இந்த 3வது நாள் சடங்கை நிறைவேற்றுவதற்கு வருகிறார்கள். காலையிலே அவருடைய சரீரத்தை ஒருவேளை அதை அலங்கரிப்பதற்கு அல்லது அதை கெட்டுப்போகாமல் இருப்பதற்கு அதை பார்த்து இந்த சடங்குகளை செய்வதற்கு வருகிறார்கள். வரும்போது அவர்கள் பார்க்கிறது அது ஒரு குகை, யாருமே இதுவரைக்கும் வைக்காத குகை. அந்த குகையிலே கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறது. உள்ளே குனிந்து பார்த்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை காணவில்லை. உடனே இவர்கள் உள்ளங்களிலே வருகிற சில நினைவுகளை தான் நான் இந்த நாளில் இந்த 2வது ஆராதனையிலே பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்குள்ளே உதவினார். நீங்கள் பார்த்தீர்களானால் உள்ளே குனிந்து பார்க்கிறார்கள். சீலை இருக்கிறது, அது சுருட்டப்பட்டு தலைமாட்டில் இருக்கிறது. பேதுரு கல்லறைக்குள்ளே போய் பார்க்கிறான், பாடியை காணவில்லை. அவர்கள் ஏன் தேடினார்கள் என்பது தான் கேள்வி. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை தேடுகிறோம். ஆண்டவரை தேடாமல் வாழ முடியாது. என்ன, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. என்ன, ஆமோஸ் 5வது அதிகாரத்தில் வாசி பார்த்தீங்களா, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். என்னை தேடுனா உங்களுக்கு என்ன உண்டு? பிழைப்பு உண்டு. என்ன, ஆண்டவரை தேடுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கேளுங்கள் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஆண்டவரை தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டுமா? இது ஒரு பெரிய கேள்வி. எப்போது தேட வேண்டும்? ஏசாயா என்ன சொல்லுகிறார்? கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாக இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் எப்போ சமீபமாக இருக்கிறார்? பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சமீபமாக இருந்ததில்லை. ஏன்னா ஒரு சிலரோடு தான் நெருங்கி இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார், நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா அவருக்கு ஒரு பெயர் கொடுத்தான், இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள், ஏனெனில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் என்ன? நம்மோடு கூட இருப்பதற்கு. நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவரை நாம் தேட வேண்டுமா? இன்றைக்கி ஒரு பெரிய கேள்வியில் ஜெபம் பண்ணணுமா, பைபிள் வாசிக்கணுமா, கோயிலில் வந்து ஆண்டவரை தேடணுமா, இப்படி ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள். அவர் எங்கே இருக்கார்? நம்ம கூட தான் இருக்கார். தேடணுமா? பதிலே சொல்ல மாட்டேங்க. நம்ம கூட தான் இருக்கிறவரை தேடணுமா? உங்கள் வீட்டில் உங்கள் பக்கத்தில் உங்கள் பையன் இருக்கான், தேடுவீங்களா?
இப்போ புரிஞ்சுக்கிட்டுறான்னு பாப்போம். உங்கள் பக்கத்தில் தான் உங்கள் பையன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பையன் எங்கன்னு யாராவது தேடுவீங்களா? பதிலே சொல்ல மாட்டேங்கிங்க. தேடுவீங்களா? தேடினா என்ன சொல்லுவாங்க? கண்ணை நல்லா வச்சு பாரு, பக்கத்தில் உட்காந்துருக்கான் அப்படிமா. நான் சொல்கிறது புரியுதா? அப்போ ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். தேடணுமா? இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? உயிர் தெழுந்த ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மோடு வாழுகிறார். அவரை ஏன் நான் தேட வேண்டும்? எனக்குள்ள இருக்கிறவர் நான் ஏன் தேடணும்? தேடாம வாழவே முடியாது. இதை முதல்ல படிச்சுக்கங்க. தேடாம வாழவே முடியாது. வாழ்க்கையே இதில் தான் அடங்கியிருக்கு, தேடுறதுல தான் அடங்கியிருக்கு. அதுதான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா இவங்க தேடுறாங்க. மரியாளும் பேதுருவும் இன்னொரு சீடனும் கல்றக்குள்ள இறங்கி என்ன செய்கிறாங்க? தேடுறாங்க. தேடும் போது யாரை பார்க்க முடியல? இயேசுவின் சரீரத்தை இயேசுவை பார்க்க முடியலன்னு சொல்லிடாதீங்க. எதை பார்க்க முடியல? இயேசுவின் சரீரத்தை தான் பார்க்க முடியல. ஏன் பார்க்க முடியல? அதில் விளக்கம் இருக்கு பாருங்க. 9ஆம் வசனத்தை வாசிங்க. எதை அறியல? எங்க 12 சீடர்களும் இவங்களும் 3.5 வருஷம் யாரோட இருக்காங்க? இயேசு கிறிஸ்துவோட இருக்காங்க. அவர் என்ன சொன்னார்? நான் மரிப்பேன், உயிரோடு எழுப்புவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இவங்களுக்கு மரிக்கிறதுல நம்பிக்கை இருக்கு. எதில் நம்பிக்கை இல்லை? சொல்லுங்க. சத்தமே கரமாட்டேங்கி. இவர் ஏற்கனவே 3 பேரை உயிரோடு எழுப்பியிருக்கார். தெரியுமா? யாரெல்லாம்? ஒரு சிறு பெண்ணை தலிதா கூமின்னு சொல்லி எழுப்பினார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நாயின்னு ஒரு விதவினுடைய மகனை என்ன செய்தார்? வாலிபனே எழுந்திருந்தார். எழுப்புனா. யோவான் 11ஆம் அதிகாரத்தில் லாசருவே வெளியே வான்னு சொன்னார். எழுப்பி வந்தான். அப்போ இவருக்கு உயிர் தெழக்கூடிய வல்லமை, ஒருத்தனை உயிரோடு எழுப்புறதுக்குரிய வல்லமை இவருக்கு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இந்த 3 பேருக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் உயிரோடு எழுப்பாருன்னு யாருக்கு என்ன இல்லை? நம்பிக்கை இல்லை. கிறிஸ்தவம் என்பது என்ன? உயிர்த்தெழுதலை நம்புவதுதான் மிக மிக ஆசீர்வாதம். நாம் ஆண்டவரை தேட ஆரம்பித்திருக்கிறோம். தேட ஆரம்பிக்கும் போது நம்முடைய மனதிலிருந்து முதலாவது வெளியே போக வேண்டிய ஒரு நல்ல சத்தியம் என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார். இயேசு நான் தேடினால் தென்பட மாட்டார். இயேசு நான் தேடினால் வெளிப்பட மாட்டார். இயேசு நான் தேடினால்லாம் வரமாட்டாரு. ஏன்னா அவரு கிறிஸ்தவர்களின் கடவுள், அல்லது கிறிஸ்தவர்களுக்காய் வந்தவர், அல்லது இயேசு கிறிஸ்து என்பவர் யார்? இந்த உலகத்தில் ஒரு கூட்ட மக்களுக்காக வந்தவர். இப்படி எண்ணத்தை நமக்குள்ள கொண்டே வரக்கூடாது. இந்த ஈஸ்டர் ஆராதனையில் உங்களுக்கு நான் கொடுக்குற வார்த்தை என்ன? அந்த அம்மா கல்லறைக்குள்ள போய் பாடியை தண்ணா நாம் நம்ம மேலேயே குறை வச்சு தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன குறை வச்சுக்கிறோம்? நான் பாவியிலும் ஒரு வசனம் சொல்லுவீங்களே, நான் பாவியிலும் சத்தம் போட்டு சொல்லுங்க. அவன் எப்போ சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா? இதை சொல்லிக்கிட்டு கடவுளை போய் தேடுறதுக்கு என்ன செய்யக்கூடாது? யோசிக்கப்படாது. என்ன நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தை படிச்சுக்கோங்க. ஆனால் எடுத்து படிங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் தெளிவாக இருக்கு பாருங்கள். என்ன அழகாக எழுதுறான். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தேடாமல் ஒதுங்கி போயிட்டாங்க, ஆண்டவரை விட்டு விலகிட்டாங்க. இப்போ அவன் ஆமோஸ் வேற ஒன்றுமே சொல்லலை. எப்பா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலையை செய்ப்பா. நீ பாவம் செய்துட்டா எனக்கு தெரியும், நீ அநியாயம் பண்ணிட்டா எனக்கு தெரியும், நீ அக்கிரமம் பண்ணிட்டா எனக்கு தெரியும். வாசிங்க 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தரை தேடுங்கள், என்னது? அப்பொழுது பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் அவர் என்ன சொல்றாரு? 10ஆம் அதிகாரம், நானும் அவர்களுக்கு வாழ்வு உண்டாயிருக்கவும் அந்த வாழ்வு நிரம்பி வழியும் வந்தேன். நான் இந்த உலகத்தில் எனக்கு மட்டும் ஆசீர்வாதமாக வாழ்றதுக்கு என்னை ஆண்டவர் அழைக்கல. என் வாழ்வு இன்னொருத்தருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு தான் என்னை ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆதலால் நான் என்ன நினைக்கிறேன்?
நானே இந்த உலகத்தில் அவமானமாக இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் எனக்கு என்ன யோகமே இல்லை, எனக்கு எந்த ஆசீர்வாதமும் இல்லை, எனக்கு யார் என்ன நம்பலை, யார் என்ன மதிக்கலை, என்னங்க வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். யாரை தேடுங்க? இயேசுவை. அப்பொழுது என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். அப்போ இந்த இயேசு எனக்குள்ளதான் இருக்கிறார், எனக்குள்ளதான் இருக்கிறார். இப்போ எங்க தேடணும்? முதலாவது எனக்குள்ள இருக்காரான்னு தேடணும். உங்களுக்குள்ளலாம் இருக்காரா? இருக்கிறவங்க சொல்றாங்க, கை வைத்து அல்லையில சொல்லுங்க பார்ப்போம். ஈஸ்டர் நாள், அதனால கொஞ்சம் சத்தம் போட்டு அல்லையில சொல்லலான்னு பார்ப்போம். சத்தம் போட்டு சொல்லணும். அப்போ உங்க கூட இருக்காருல? எல்லாரும் கூட இருக்காருல? இருக்காரா இல்லையா? சரி, உங்க கூட இருக்கிறவரை எப்போ தேடணும்? பதாய பிரச்சனை. உங்க கூட இருக்கிறவரை எப்போ தேடணும்? எப்பவும் தேடணும். அது வேற, அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்குள்ள நான் போனேன், அதை டைவர்ட் பண்ணிடுவேன். நீங்க உடனே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டமான வாழ்க்கை, பாடுள்ள வாழ்க்கை. என்ன ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் என்ன சொன்னார்? 5ஆம் வசனத்தில், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னை அல்லாமல் உங்களால், சத்தம் போட்டு சொல்லணும், ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம கூட இருக்கிற கடவுள் யாரு? செடி. நம்ம யாரு? கொடி. செடி இல்லாம கொடிக்கு என்ன கிடைக்காது? எதுவுமே கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது. அப்ப முதலாவது நம்ம ஆண்டவரை, உயிர் தெழுந்த ஆண்டவரை தேடணும்னா எனக்குள்ள அவர் இருக்காரா? எனக்குள்ள அவர் இருக்காரா? கொஞ்சம் யோசிங்க. எனக்குள்ள இருக்காரா? எத்தனை பேருக்குள்ள வந்திருக்காரு? உங்க எல்லாருக்குள்ள இருக்காரா? நம்பிக்கையா சொல்ல முடியுமா? இயேசு எதுக்கு மனிதனா பிறந்தார்? நம்மோட கூட இருப்பதுக்கு. எதுக்கு உயிர் தெழுந்தாரு? என்னால நம்ம கூட இருப்பதுக்கு. பரிசுத்த ஆவியானவராய் நம்மோடு கூட இருப்பதற்கு தான் அவர் பிறந்தார். நம்ம கூட இருக்கிறார் உயிர் தெழுந்த ஆண்டவர். அப்போ ஐயா, இந்த எப்போ அவர் என்னோட கூட வருவார், எப்போ என்னோட கூட இருப்பார்? திரும்ப திரும்ப சொல்றேன், பாவத்தை எனக்காக சிலுவையிலே ஜெயித்தார். சிலுவையில் பாவத்தை மரித்து உயிர் தெழுந்தார். இந்த உயிர் தெழுந்ததை வாழ்க்கையில் நம்பி, ஆண்டவரே நீர் கன்னியின் வயிற்றில் பிறந்தீர், சிலுவையில் மரித்தீர், உயிரோடு இருக்கிறீர், நீர் உயிரோடு எழுப்பி பரிசுத்த ஆவியானவராய் ஆளுகை செய்கிறீர். அதற்கு ஒரே ஒரு காரணம், என்னோடு இருப்பதற்கு வாரும். என்னோட இருப்பதற்கு, வேற எதுக்குமே இல்லை. நான் 42 வருஷம் ஊழியம் செய்கிறேன். இவர் இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் எப்போ இருக்காரு எப்போ இல்லை அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சின்ன தப்பு பண்ணால் இருப்பார், உடனே உணர்த்திடுவார். தப்பை உடனே என்ன செய்வார்? உணர்த்திடுவார். ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் இருக்கார். ஒரு மனிதனுக்குள்ள ஆண்டவர் இருக்காருங்கிறதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு தப்பு பண்ணோன்னு என்ன வந்துடும்? என்ன வந்துடும்? பாவ உணர்வு வந்துடும். ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, உங்க கூடயும் என் கூடயும் இருக்கார் அப்படின்னா வேற ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்க கூட ஆண்டவர் இருக்காரா? உங்க மாப்பிள்ளையை பார்த்து திட்டிட்டீங்க, அல்லது உங்க மனைவியை பார்த்து திட்டிட்டீங்க. இப்படி உங்ககிட்ட இயேசு இருந்தா என்ன சொல்லுவாரு? நீ செய்தது தப்பு, நீ பேசுனது தப்பு. ஆண்டவர் எதுக்கு நம்ம கூட உயிரோடு எழும்பி வந்திருக்கார் தெரியுமா? அவரை போல நானும் எப்பவும் உயிரோடு இருக்கணும். உயிரோடு இருக்கணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எப்பவும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். மடிச்சுக்கோங்க, உணர்வு இல்லாமல் வாழவே கூடாது. நம்முடைய பாவ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் தப்பணும்னா ஒரே வழி என்ன தெரியுமா? பாவம் வந்த உடனே சொல்லிடணும். இன்னொரு அழகாக இருக்குது, பாவம் வந்த உடனே சொல்கிறதுன்னு சொல்கிறத விட இன்னொன்று எனக்கு என்ன இருக்குன்னா,
என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. சங்கீதம் 92 நினைக்கிறேன். என் கால் சறுக்குகிறது. ஐயா, எனக்கு பொய் சொல்ல ஆசையா இருக்கு. இந்த பொய்யை சொன்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். 10,000 ரூபாய் கிடைச்சா பொய் சொல்லலாமா? 10,000 ரூபாய் கிடைச்சா பொய் சொல்லலாமா? பேசவே மாட்டேங்க. 10,000 ரூபாய் கிடைச்சா பொய் சொல்லலாமா? சார் பொய் சொல்லாமலாம் வாழ முடியாது சார்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கண்ணே. இதுங்க தான் ஆண்டவர் நமக்கும் மற்றவங்களுக்கு கொடுக்குற வித்தியாசத்தை நமக்கு எழுதி வச்சிருக்காரு. என்ன எழுதி வச்சிருக்காருன்னே நம்ம புரிய மாட்டேங்கிறோம். நிறைய நம்ம என்ன நினைக்கிறோம்னா, என்ன எழுதி வச்சிருக்கார். சங்கீதம் 94:18 இருக்கு பாருங்க. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஒரு பொய் சொன்னால் 10,000 ரூபாய் கிடைக்கும்னா உள்ளேருந்து ஒருத்தர் சொல்லுவார், அது உன் காசு இல்லை. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இந்த 10,000 ரூபாய் எனக்கு வேண்டாம் அப்படின்னு மட்டும் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, இதை வேண்டான்னு சொல்கிற தைரியத்தை எனக்கு தாரும். அதை புரிஞ்சுக்கோங்க சொல்கிறேன். இதுக்கு தான் கடவுள் வந்தார். நீங்கள் கேயாசின்னு ஒருத்தர் இருந்தான். நான் 2 ராஜாக்கள் 5 அதிகாரத்துக்கு போனோம். என்ன, எலிசா தீர்க்கதரிசியோட இருக்கிறான். அங்கேருந்து நாகமான் வாரான். அவன் நிறைய பொண்ணு வெள்ளிலாம் கொடுக்குன்னு நினைக்கிறான். ஆனால் எலியாவுக்கு தெரியும், எலிசாவுக்கு தெரியும், இதை வாங்கக்கூடாது, அது அடுத்த நாட்டு போனால் அது வேண்டாடா அப்படின்னு. இவனுக்கு என்னென்னா, இவ்வளோத்தையும் வாங்காம விட்டான்ட்டு ஒரு பொய் சொல்லுதான். என்ன பொய் சொல்கிறான்? தீர்க்கதரிசியுடைய புத்திரர்கள் வந்திருக்கிறாள்னு எது பறத்தாலும் ஓடுறான். ரதத்து பறத்தாலும் ஓடுவான். அப்போ எவ்வளோ பெரிய ஆசையோடு போயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரதத்துக்கு பறத்தாலும் ஓடுவான். ஒரு படை வீரன் ரதத்துக்கு பறத்தால யார் ஓடுறா? கேயாசி ஓடுறான். அப்போ எந்த அளவுக்கு என்ன ஆசை? பண ஆசை. ஓடுறான். ஓட விட்டுட்டார் ஆண்டவர். இப்போ போய் அவன்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துட்டான். வாங்கி கொண்டு எங்கே வச்சுட்டான்? அவன் வீட்டில் வச்சுட்டான். இப்போ எலிசா முன்னால் மாட்டிக்கிட்டான். எலிசா கேட்குறா, என்ன கேட்க தெரியுமா? எப்பா, நீ வாங்கும் போதும் நீ சொல்லும் போதும் என் மனம் உன்னோடு செல்லவில்லையோ? நான் வாங்கக்கூடாதுன்னு சொன்ன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அது உனக்கு தெரியலையோ? சொல்லுங்க. கேஎஸ்சி பாவ மன்னிப்பு கேட்டானா? ஒரு படியை பாக்கல. என்ன கேஆசி பாவ மன்னிப்பு கேட்டானா? கேஆசி பாவ மன்னிப்பு கேட்டானா? எடுங்க 2 ராஜாக்கள் 5 அதிகாரம். எல்லாரும் திருப்புக்கோங்க. 26ஆம் வசனத்தை வாசிங்க. ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் ஆடு மாடுகளையும் இவன் உடனே என்ன சொல்லியிருக்கணும்? ஏன் நான் தெரியாம வாங்கிட்டேன், பண ஆசையில் வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சுன்னு காலில் உளுந்திருந்தான்னா தப்பிச்சிருப்பான். இவன் அமைதியாக நிற்கான். அவன் அடுத்த வார்த்தை அடிச்சிட்டான். கேயாசின் குஷ்டம் முன்னோடும் சந்ததியோடு இருக்குன்ட்டான். முடிஞ்சு போச்சு. என்ன காரணம் தெரியுமா? கடவுள் யார்? உயிர் தெழுந்த ஆண்டவர் யார்? உணர்வை தருகிறவர். அவரை தேடும்போது எனக்குள்ள இருக்காரான்னு தேடணுமா? சிம்பிளாக சொல்லிடுறேன், தப்பு பண்ணும்போது சொல்லிடுவார். இதுதான் உண்மை, வேறு ஒன்றுமே கிடையாது. நம்மளோட இருக்காரா? ஒரு சின்ன தப்புக்கும் நீ செய்தது தப்பு, நீ செய்தது பாவம், இதுதாங்க ஆசீர்வாதமே. உலகத்தில் ஒரு மனிதன் கடவுளோடு இருக்கான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் இந்த உலகத்தில் பாவத்தோடு தொடர்ந்து வாழவே மாட்டான். அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டானா அவன் பேர் கிறிஸ்தவன். அவ்வளோதான். கோயிலுக்கு வருவாங்க, திருவிருந்து எடுப்பாங்க, எல்லா சட்டையும் பண்ணுவாங்க. உயிர் தெழுந்த ஆண்டவர் அவங்களோட உட்காரவே மாட்டார்.
அதை புரிஞ்சுக்கோங்க. முதலாவது நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். எரேமியா 17ஆம் அதிகாரம் தான் சொல்கிறது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இயேசு மட்டும்தான் அதை அறிவார். அப்போ நீங்கள் எரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஆண்டவர் நம்ம கூட இருக்காரா? இருக்காருன்னா ஆண்டவருக்கு என்ன நன்றி சொல்லணும் தெரியுமா? ஆண்டவரே, இந்த தப்பை செய்யாதபடி என்னை காத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த தப்பை செய்த பிறகு மறுபடியும் என்னை மன்னிப்பு கேட்க வைப்பதுக்காக ஸ்தோத்திரம். தப்புன்னு உணர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். இதை சொல்ல ஆரம்பிச்சிருங்க, உங்கள் மேலே பூரண கிருபை வர ஆரம்பிச்சிடும். பூரண கிருபை உங்கள் மேலே வர ஆரம்பிச்சு, கண்ணுக்கு தெரியாது. அப்போ நம்ம முதல் அனுபவம் என்ன? ஆண்டவரை என்னோடு தேட வேண்டும், எனக்குள் தேட வேண்டும். அது எங்கேயும் தேடாதீங்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்குள்ள முதல்ல தேடிக்கிட்டே இருங்க. டெய்லி தேடுங்க, நிமிஷந்தோறும் தேடுங்க. இருக்காரான்னு செக் பண்ணுங்க. அவர் இருந்தார்னா அவரை போல ஒரு பெரிய காரியம் கிடையாது. ரெண்டாவது, அவர் எப்படி இருக்கிறார்? உங்களுக்குள்ள சின்னவராக இருக்காரா, பெரியவராக இருக்காரா? நீங்கள் தான் சொல்லணும். ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? மனிதனுக்குள்ள மனிதனோட பெரியவராக இருக்காரா, சின்னவராக இருக்காரா? முதல்ல உங்களுக்குள்ள இருக்காருன்னு சொல்லிட்டேன், உணர்வு வருதுன்னு சொல்லிட்டேன். இப்போ சின்னவராக இருக்காரா, பெரியவராக இருக்காரா? சத்தமே வரமாட்டேங்கி. அப்படியா? பார்த்துருமா? 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. நம்முடைய இருதயமே, நல்ல வேதத்தை நிறுத்தி படிக்கணும். நம்முடைய இருதயமே நீ செய்தது குற்றம் என்று தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து, சத்தம் போட்டு சொல்லுங்க, சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எப்போ பெரியவராக இருக்கிறாரு? எப்போ பெரியவராக இருக்கிறாரு? நீ செய்தது தப்பு அப்படின்னு தீர்த்துட்டாரா, அதுக்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு போவே கூடாது. படிச்சுக்கோங்க சொல்லிட்டேன். முதல்ல பாவ உணர்வு வரும், தப்பு செய்யக்கூடாதுங்கிற உணர்வு வரும். ஏன் நான் மீறி தப்பு பண்ணுறேன், அடுத்து அவர் எப்படி செயல்படுறாருன்னா பெரியவராக தான் மாறுவார். அவர் ஏன் பெரிய, நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் பெரியவர்னா வேற எங்கேயோ இருந்து வராருன்னு. பெரியவர்னா வேற ஒன்றும் இல்லை. அவர் நீ செய்த தப்புன்னு சொன்ன பிறகு இந்த உலகத்தில் யாரும் சரின்னு சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. சொன்னா அவர் சின்னவர் ஆயிடுவார், நம்ம யாராயிருவோம் சொல்லுங்க? பெரியவராக மாறிடும். உயிர் தெழுந்த ஆண்டவர் யார் தெரியுமா? பெரியவர். அவர் சின்னவரே கிடையாது. அப்போ நம்ம ரெண்டாவது தப்பு பண்ணிட்டோம். போய் ஜெபம் பண்ணும்போது நீ செய்தது தான் தப்புன்னு சொல்லிட்டாரா, காலில் விழுந்து என்ன செய்ய வேண்டியதான்? மன்னிப்பு கேட்ட வேண்டியதான். வேறு வழியே கிடையாது. அவர் பெரியவராக இருக்கிறார், உங்கள் மேலே வந்து இறங்கிடுவார். பெரியவருங்கிற வார்த்தைக்கு என்ன அடையாளம் போட்டிருக்காங்க தெரியுமா? அந்த இடத்துல அவர் சொன்னதை விட மேலே யாரும் சொல்ல முடியாதுங்கிற ஒரு அர்த்தம் கொடுத்துருக்கான். இன்னொன்று, நீ அவர்கிட்ட போய் சொன்னீன்னா அவர் உனக்கு பெரியவர், நீ செய்த அந்த தப்பை உங்கள்கிட்ட இருந்து கடுகளவு இல்லாதபடி நீக்க வல்லமை உள்ளவர். நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். சுத்தமாக்குகிற கர்த்தர் இல்லை. சுத்தம்னா நம்மளை நாமே கழுவுறது, பரிசுத்தம்னா ஆண்டவர் நம்மை கழுவுறது. இப்போ சொல்லுங்கள், உயிர் தெழுந்த ஆண்டவர் வேணுமா வேண்டாமா? எங்கே இந்த இயேசு வேணுமா வேண்டாமா? எதுக்கு உயிரோடு எழுந்தார்? இதுக்கு தான் முதல்ல உயிரோடு எழுந்தாருங்க. இதுக்கு தான் முதல்ல உயிரோடு எழுந்தார். வேறு ஒரு ரீசனும் கிடையாது. நம்மை அவரை போல மாற்றுவதற்கு, அவரோடு வாழ்வதற்கு. என்ன, எந்த விதத்திலும் நீங்களும் நான் அவரும் பிரியவே கூடாது. பிரிய விரும்பவே மாட்டார், பிரிய விரும்பவே மாட்டார். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், பிரிய விரும்பவே மாட்டார். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை. சத்தமோடு சொல்லுங்க. சொன்னது அவரா நீங்களா? சொன்னது அவரா நாமா? அவர் சொன்னார், நம்ம சொல்லலை. அவர் நம்மளை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு
விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். அதுக்கு அவர் செய்கிறது, அவர் உங்கள்கிட்ட நம்மகிட்ட பெரியவராக உட்காந்துருப்பார். தப்பு பண்ணிட்டோமா பேச ஆரம்பிச்சிருவார். நீ செய்தது தப்பு தான். இதை வாழ்க்கையில் சந்தோஷமாக ஏற்றுக்காங்க. இதைத்தான் இன்னைக்கு ஏற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நிச்சயமாக படிச்சுக்கிடணும். இல்லை யோசிக்கவே கூடாது. என் பையனை நான் ஒரு நாள் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ ஒன்று என் ஒய்ஃப் வந்து அவனை பற்றி என்னை கம்ப்ளைண்ட் பண்ணான். இல்லை எருவு மாடுன்ட்டேன். அவன் என்னையை பார்த்து சொன்னான், இப்போ நீங்கள் பெரிய எருவு மாடு, நான் சின்ன எருவு மாடுன்ட்டான். இப்போ அவன் சொன்னது சரியா தப்பா? சத்தமே வராத. எங்க நான் என் பையனை எருவ மாடுன்னு சொல்லிட்டேன். அவன் என்னையை பார்த்து சொல்லிட்டான், நீ பெரிய எருவ மாடு, நான் சின்ன எருவ மாடுன்ட்டான். இப்போ அவன் சேர்ந்தது தப்பா சரியா? தப்புன்னு சொல்கிறவங்களாம் கைவித்தூர் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். 1 2 3 வக்கீலையாவும் தப்புன்னு தான் சொல்கிறாப்புல. எங்க அவன் சொன்னது 100க்கு 100 சரி. ஏன்னா என்னைய உணர்த்துறதுக்காக அவன் சொன்னான். நான் உடனே அவனை திரும்பி பார்த்து சொன்னேன், இல்லை என்னை மன்னிச்சிக்கலன்னு. இப்போ மன்னிச்சிருடா அப்படின்னு. அவன் அடுத்து அம்மாட்ட போய் சொல்கிறான், ராக்லான்னு பேர் வச்சிருக்கீல்ல, அதை சொல்லிக்கலாம்ல, அது என்ன புதுசான எருமை மாடு? அவன் ஒய்ஃப் சொல்கிறான், அப்பா தானே சொன்னார். அப்பா தான் சொன்னார், நான் இல்லைன்னு சொல்லலை. அவர் சொன்னது தப்புன்னு அவர் மன்னிப்பு கேட்க ஏன் செய்தார்? அதான் அவர் பிரசங்கியார்ல. அவர் பிரசங்கியார், அவர்கிட்ட தான் மன்னிப்பு கேட்பார். அவன் தனியாக இருக்கும்போது என்கிட்ட வந்து, எப்பா தம்பிங்க வா, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்குள்ளே ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இந்த நபர்கிட்ட என்னால் மனசாட்சியை மழுக்கலாம் முடியாது. தப்புன்னு சொன்னார், நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்டேன், விட்டு அவ்வளோதான். என்கிட்ட சொன்னது பரிசுத்த ஆவியானவரோட அப்படின்னு யோசிங்க. நான் இதை பெருசாக எடுக்கவே இல்லை. நெல் அவன் சிரிப்பான். சின்ன காரியங்க, நம்ம கூட அவர் தான் பெரியவராக இருக்கணும், மேட்டரே கிடையாதுங்க. நான் அப்புறம் எவ்வளோ சந்தோஷமே. என் பையன் என்னை கண்டானா கழுத்தை கட்டி பிடிச்சிக்குவான். என்னை யாரா ஒருத்தர் கேட்டார், ஆனால் இது யார் அப்படின்னாரு. என் பையன் அப்படின்னு. உங்கள் பையன் இப்படி கழுத்தை கட்டிகிட்டு இருப்பானா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். உங்களுக்கு பயமே இல்லைன்னாரு. ஏன் உங்களுக்கு எவ்வளோ கோபம் அப்படின்னு. இல்லை பையனா நம்மளை கண்டா பயப்படுனாரு. தப்பண்ணா பயப்படுவான், மற்றபடி நான் ரொம்ப ஜாலியாக தான் இருப்பான், நான் கண்டுக்கிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படியா? ஏசு யார் தெரியுமா? பெரியவர். பேதுரு மறுதலிக்க போனான். சொல்கிறாரு, என்னை சேவல் கோவம்னா 3 தடவை மறுதலிப்பா. ஆண்டவர் என்னை காப்பாற்றுன்னு ஜோம் பண்ணானா? இங்கே வாரு செத்தாலும் ஜாவேன், உமரை நினைச்ச மாட்டேன், மறுதலிக்க மாட்டானா. இப்போ என்ன பண்ணா? அழகாக மறுதலிச்சுட்டான். அவர் திரும்பி பேதுருவை பார்த்தாருன்னு இருக்கு, அவ்வளோதான். திரும்பி பேதுருவை பார்த்தாரு, மனம் கசந்து அழுதான். உள்ளத்தில் சொல்லிட்டான், ஆண்டவரே நீர் பெரியவராக இருந்து உம்மை சொல்லனா கேட்க விட்டுட்டேன், என்னை மன்னியோன்னு சத்தம் போடலாம் ஜெபம் பண்ணலை. திரும்பி தான் பேதுருவை பார்த்தாரு. மனதளவில் என்னை மன்னிச்சிரும். எவ்வளோ நல்ல ஆண்டவர், எவ்வளோ நல்ல ஆண்டவர். நான் சமீபத்தில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாப்பாவுக்கு பேய் பிடிச்சிட்டு, நான் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்பி வரேன், பஜாருக்கு ஒரு வேலையாக வரேன். அப்போ எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பேய் துரத்தணுன்னே நாங்கள் போய் பார்க்குறேன். அந்த பாப்பாவுக்கு நான் தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். அந்த பாப்பா என்னை பார்த்துட்டு எலா அப்படின்னுச்சு. முதல்ல இல்லையே பிரசங்கியார் ஒழுங்காரு அப்படின்னுச்சு. தார்மாராக ஏச ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி திட்ட மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் முழங்கால் போட்டேன். ஒரு 3 மணி நேரம் அவன் என்னோட போராடினான். 3 மணி நேரம் கழித்து பொத்துன்னு விழுந்தா. போயிட்டு நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் என்னோட சொன்னார், பேய் போகலை, நீ விரட்டினதுனால நான் அனுப்பியிருக்கேன், திரும்ப வரும், அவளை கொஞ்சம் பேச விடு அப்படின்னார். உடனே பேச அப்படின்னார். அவள் சொன்னான், இந்த பேய் வந்து எதுக்கு வந்துச்சு தெரியுமா? பாவத்தினால வந்துச்சுன்னா.
என்ன பாவம்னு கேட்டேன். இந்த இருக்க மாதிரி என் புருஷன் அப்படின்னு நம்ம செல்லை டக்குன்னு பிடுங்கினான். பிடுங்கிட்டுங்க பாரு, இவன் ஒருத்தியோட தொடர்பாக இருக்கான். அந்த அந்த பொண்ணு சொல்கிறான், இவன் ஒருத்தியோட தொடர்பாக இருக்கான். பார்த்துக்க, அவள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கா, அவள் புருஷன் இறந்துட்டான், இவன் அவளோட தொடர்பாக இருக்கான். அதனால் இவன் அவள் கூட சேர்ந்து என்னையை கொல்லணும்னு சொல்லி நேற்று போய் ஒரு இடத்துல வந்து சூனியம் வச்சான் அப்படின்னா. எனக்கு ஒன்றுமே ஓடாது. இப்போ நீ எப்போ போவா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் எனக்கு விளங்குச்சு. நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தம்பிங்க வா, நீ முதல்ல ஏசு கிறிஸ்து என்ன கேளு, மன்னிப்பு கேளு. அவன் கொஞ்ச நேரத்தில் அழுது மன்னிப்பு கேட்டான். உன் ஒய்ஃப்கிட்ட மன்னிப்பு கேளுண்ணே, காலை தொட்டு மன்னிப்பு கேளுனாங்க. பேய் பறந்துட்டு. பயப்படாதீங்க. மன்னிப்பு கேட்டோன்னே யார் உள்ளே வந்துடுவா? பரிசுத்தாவியான ஒரு ஆட்கொண்டுருவார். உள்ளே எதுக்கு இடம் இல்லை? பேய்க்கு இடம் இல்லை. அப்போ ரெண்டாவது, அவர் நமக்கு பெரியவராக இருந்து, நமக்குள்ள பெரியவராக இருந்து, அவரை தேடும்போது பெரியவராக இருந்து செயல்படுவார். மூன்றாவது யாராக இருப்பார் தெரியுமா? ரோமருக்கு எழுதின நிருபம். நான் சொல்லி முடிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபத்தை எல்லாரும் திருப்பிக்கோங்க. நல்ல அனுபவம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 39வது வசனத்தை யாராவது வாசிக்கணும். உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு, ஏங்க இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்கவே முடியாது. என்ன அன்பு? யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. அப்போ அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. ஏன் வந்தாரு? அன்பு கூர்ந்ததுனால வந்தார். நம்ம மேல என்ன கூர்ந்தாரு? அன்பு கூர்ந்துட்டார். அதனால வந்துட்டார். இப்போ வந்தவர் என்ன பண்றாரு? இந்த உலகத்தில் அவ்வளோ பிரச்சனை அவருக்கு தெரியும். என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கு. மரணம், ஜீவன், போராட்டம், அவமானம், நிந்த, கலக்கம் எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். கிறிஸ்தவனாலே பாடுதாங்க. இது வர வர நமக்குள்ள பயம் வரக்கூடாது. என்ன இருக்கணும்? ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த 37ஆம் வசனத்தை வாசிங்க. இவர்கள் எல்லாவற்றிலும் என்னது? நீங்க அவர்களை அன்பு கூறுறதுனால, அவர் உங்க மேல அன்பு கூறுறதுனாலயா? நாம அவர் மேல அன்பு கூறுறதுனால ஜெயிக்கவே மாட்டோம். ஜெயிக்கிறவங்க யாரு? உங்க வீட்டில் நீங்களும் உங்க மாப்பிள்ளையும் சண்டை போட்டா யார் ஜெயிப்பா? ஹலோ, ஈஸ்ட் அன்னைக்குமா டல்லாக உட்காந்துருக்கலையா? உங்கள் வீட்டில் நீங்களும் உங்கள் மாப்பிள்ளையும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பா? பெஞ்சாதி ஜெயிப்பாங்களா, புருஷன் ஜெயிப்பாங்களா? இப்போ விளங்குச்சா நான் என்ன சொல்ல வரேன்னு? இங்கே யார் ஜெயிப்பா? நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டம்மாவும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பா? வீட்டம்மா தான். யார் சொன்னது? யார்? ஐயா சொல்கிறார், வீட்டம்மா தான் ஜெயிப்பாங்க. ஏன் வீட்டம்மா ஜெயிப்பாங்க தெரியுமா? மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியணும், புருஷன் மனைவியிட அன்பு கூறணும். தேவன் நம்ம மேல அன்பு கூறுறாரு. அன்பு கூறாம ஜெயிக்கவே முடியாது. படிச்சுக்கோங்க. உங்களுக்கு யாரையும் ஜெயிக்கணுமா, அன்பு கூறுங்க, ஜெயிச்சிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். புரியுதா? நான் ஒரு மனிதனை பஸ் இல்லாத இடத்துலேருந்து கூப்பிட்டு போனேன். அவன் யாருன்னா, சொல்லமான கோயிலுக்கு பூசாரி. பஸ் இல்லை சார்னா சரின்னு ஏற்றிட்டு போயிட்டேன். நான் எங்கள் சர்ச்சுக்கு முழுவதுக்கு முறுக்கு வாங்க போய்கிட்டு இருக்கேன், உடங்குடிக்கு. அவன் ஏறி பின்னால் உட்காந்தவன் என் சட்டை மேலே வாமிட் அடித்தான். சாராயத்தை நல்லா குடிச்சு தொலைச்சிருக்கான். இப்போ நான் பஜாரில் போய் இறங்கியாச்சு. நான் எப்படி என்னைய பார்க்குறவன்லாம் மூக்க பொத்துறான். ஏன்? என் மேலே சாராய வடை தாங்க முடியல.
அவன் என்னையே பார்க்கான். சார் அப்படின்னா, நீ வீட்டுக்கு போயா அப்படின்ட்டு. நீ போ, ஒன்று நான் ஒன்றுமே சொல்லலை, விட்டுரு, நீ போ வீட்டுக்கு அப்படின்ட்டு. நான் அப்புறம் இறங்கி ஒரு அடி பைப்பில் போய் என்ன பண்ணுறேன், துட்டெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் அது போட்டு அந்த வாமிட் ஆனதெல்லாம் கழுவிட்டு சட்டையை போட்டு நான் ரெகுலராக போகிற கடைக்கு போகிறேன். சார், அவனை எதுக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா, பஸ்ஸு கிடையாதப்பா, எனக்கு தெரியும் தானே ரூட்டில் வார, அதனால ஏற சொன்னால் ஏற்றின. அவன் குடியார பையனு தெரியும்லான்னா. இப்போ அதில் என்னடு இருக்குது, நான் அவன் மேலே அன்பு கூறுறேன் போதுமா. அந்த முட்டாய் கடைக்காரன் சொன்னான், இப்படி எல்லா குடிகார மேலேயும் அன்பு கூறுவே அப்படின்னா. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உலக பிரகாரம் அன்புனா என்னது? கம்பெடுத்து விரட்டுறது இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை படிக்கணும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். நம்மகிட்ட அன்பு இருக்கா? நம்மகிட்ட அன்பு இருக்கா? அதனால தான் பைபிள் எழுதியிருக்கு, இவை எல்லாவற்றிலேயும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் பெறுவோம். நம்மை தேடுகிறவர், நாம் அவரை தேடினோமானால் வெற்றி பெற வைப்பார். தோக்குற சோழியே கிடையாது. கிறிஸ்தவத்தில் மட்டும் வெற்றியா தோல்வியாங்கிறது கிடையாது. வெற்றி டிலே ஆகலாமே தவிர வெற்றி இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. படிச்சுக்கோ, வெற்றி இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா, அமைதியாக இருக்க பழகுங்க, பொறுமையாக இருக்க பழகுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, ஒருத்தரை ஏற்றுக்கொள்ளுங்க. மருமக ரொம்ப பேசுகிறாளா, விட்டுரு, கொஞ்ச நாள் கழிச்சு திருந்து வா. மாமியார் ரொம்ப பேசுகிறாங்களா, விட்டுரு, அன்பு கூறு. அன்பு கூறுறது என்னது? சாரி, உங்களுக்கு பேசுறதுக்கு தில்லு இருக்கு, எங்களுக்கு கேட்கறதுக்கு என்ன இருக்கு? கிருபை இருக்கு. பயப்படாதீங்க. அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் பெறுவோம். முற்றிலும் நம்ம அன்பு கூர்ந்துட்டோம்னா, அவர் நம்மையில் அன்பு கூறுறதுனால நாமும் மற்றவர் மேலே அன்பு கூர்ந்தா வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? உயிர் தெழுதல் என்னது? ஜெயம். ஜெயம். ஆண்டவர் உங்கள்கிட்ட தேடுங்க. சரியா? அவர் உங்கள்கிட்ட பெரியவராக இருக்கிறாரு. அவரை பெரியவராக இருக்க வைங்க. கடைசியில் அவரை ஜெயிக்க வைங்க. அவர் தோக்க மாட்டார், அவரை ஜெயிக்க வைங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அவர் தான் ஜெயிப்பார். எப்போ ஜெயிப்பார்னா, விட்டுறணும், ஆண்டோட ஒப்பு கொடுக்கணும். சரி ஆண்டவரே, நல்லா பேசுகிறாங்க, விட்டுருங்க, பயப்படாதீங்க, அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? ஒருத்தனும் இருக்க முடியாதுங்க. நமக்கு விரோதமாக நின்று ஜெயிக்கவே முடியாது. நம்ம தான் ஜெயிப்போம். பயப்படாதீங்க. இந்த உயிர் தழுந்த கால வேளையில் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது என்ன? நீங்கள் ஜெயம் பெறுகிறவர்களாய் வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன, பயப்படாதீங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, இயேசு உங்களில் தேடுங்க, அவரை உங்களில் பெரியவராக மாற்றுங்க, கடைசியில் அன்பு கூறுங்க. எல்லார்ட்டையும் அன்பு கூறணும்னு பழகுங்க. கவலையப்படாதீங்க, கவலையப்படாதீங்க. அவர் உயிர் தழுதவர். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னோடய அனுபவத்தை நான் சொன்னேன்னா எங்களுக்கு சிரிப்பீங்க, அழுவீங்க, சொல்லுவாங்க. உண்மைதான், உண்மைதான். பயப்படாதீங்க. சரியா? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். என்ன, நாம் வெற்றி பெறணும்னா இன்னொருத்த மேலே அன்பு செலுத்தணும். அன்பை காட்டுவோம், அன்பை கூட்டி வழங்குவோம், ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்போம், அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்குவோம், தாங்குவோம், தாங்க ஆரம்பிப்போம். இது செய்து பாருங்க, நீங்கள் இருக்கிற இடம் உங்களை அப்படியே சுற்றி உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடுவாங்க. நிச்சயமா, நிச்சயமா. இயேசு உங்களில் பார்ப்பாங்க, இந்த ஆள்கிட்ட யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுவாங்க. இயேசுவை பார்ப்பாங்க,
கண்டிப்பாக இயேசுவை பார்ப்பாங்க. தாங்குவோம். அதை ஆண்டவர் செய்வதற்கு தான் உயிரோட எழும்பினார். கண்களை மூடுவோமா, தலை தாழ்த்துவோமா. ஆண்டவரே, மரியாளை போல உம்மை தேட ஆரம்பித்திருக்கிறோம். அவ கல்லறையில் போய் தேடினா, உங்களுக்குள்ள தேடுங்க, உங்களுக்குள்ள அவரை தேடுங்க. அவர் மனசாட்சியை உயிர்ப்பிக்கிறவர். உங்களுக்குள்ள தேடினா அவர் பெரியவராக இருப்பார். தப்புன்னு தெளிவாக சொல்லிடுவார். யாரும் சொல்லி தர வேண்டியதில்லை. நமக்குள்ள தேடினா இன்னொருத்தர் ஆதாயம் பண்ணி கொள்ற அளவுக்கு அன்பை பொழிந்தருளுவார். நாம் வெட்கப்படாமல் இருப்பதற்கு அன்பை பொழிந்தருளுவார். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலைக்காக நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் என்ன இருந்தாலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்து, இயேசுவே எனக்குள் இருக்கிறீர், தப்பு பண்ணாதபடி காத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கவும். தப்பு பண்ணிட்டோமானால் நீதான் தப்பு பண்ணால் என்று ஏற்றுக்கொள்ளவும். தப்பு அங்கே வந்தது இங்கே வந்தது என்று சொல்லாதபடி அன்பு கூர்ந்து என்னை கழுவும் என்று ஒப்பு கொடுக்கவும். வந்திருக்கிற எங்களுக்கும் எனக்கும் பலன் தாரும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.